அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆடி அமாவாசை. எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷமும் விலக கட்டுக்கடங்காத பணவரவு ஏற்பட இரவு 12 மணிக்குள் வாசலில் இதை வையுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல இன்றைய ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க அல்லது கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக எளிமையான தாந்திரிக வழிபாட்டு முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே கண் திருஷ்டி போன்ற எந்த ஒரு எதிர்மறை சக்திகளாக இருந்தாலும் சரி, அதை நீக்குவதற்கான தாந்திரிகத்தை செய்வதற்கு அமாவாசை அல்லது ஞாயிற்றுக்கிழமை மிகவுமே விசேஷமான நாள். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான நாள், அதிலும் ஆடி அமாவாசை. சோ இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட அற்புதமான இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு திருஷ்டி தோஷ பரிகாரமாக இருந்தாலும் அதற்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். சோ இந்த சிம்பிளான மெத்தடை யாருமே நீங்க தவற விடாதீங்க. ஒரே நாளில் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. சோ இந்த தாந்திரிகத்தை ஃபாலோ பண்றவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. இந்த எளிமையான தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. சோ தேவைப்படுறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினால் போதும். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம டீம்ல இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. இந்த நம்பர் ஜாதகம் பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற நம்பர். சோ இதை தவிர்த்து நீங்க வீடியோஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்களை கேட்டீங்கன்னா நம்ம டீம்ல இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாதுங்க. சோ ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு நீங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா நேற்றைய பதிவுல இருந்து தான் இந்த நம்பரை நம்ம கொடுத்தோம். சோ நிறைய பேர் தொடர்ந்து போன் கால் பண்றதுனால டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையுமே நம்ம டீம்ல இருக்கிறவங்க கிளியரா கொடுத்துருவாங்க. ஜாதகம் பார்ப்பதற்கான அப்பாயின்மெண்ட் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதகம் இல்லாதவங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும், நம்ம ஜாதகத்தை கணிக்க முடியும். சில பேர் நீங்க மெசேஜ்ல கேட்கிறீங்க எவ்வளவு நேரம் நான் பேசுவேன்னு. அதாவது ஃபர்ஸ்ட் உங்க ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்களை நான் சொல்லிடுவேங்க. அதற்கு பிறகு கோச்சார பலன்கள், இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத நம்ம பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களையும் நான் சொல்லிடுவேங்க. இதுதான் நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. அதே போல ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். முதலாவதாக அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய தினம், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:55 அமாவாசை திதி ஆரம்பமானதுங்க. இன்றைய தினம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:32 வரை அமாவாசை திதி இருக்குங்க. பொதுவாகவே சூரிய உதயத்தின் போது எந்த திதி வலிமையாக இருக்கோ அந்த திதியின் அதிர்வலைகள் அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் மாலை நேரம் அமாவாசை நமக்கு முடிந்தாலும் அந்த திதியின் அதிர்வலைகள் நாள் முழுவதுமே நிறைவாக நமக்கு இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை, இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் செய்யலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இந்த மெத்தட்ல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ இல்லாததுனால இந்த தாந்திரிகம் செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாது, வேற எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அதே போல இந்த தாந்திரிகம்
செய்வதற்கு ராகு காலம், யமகண்டம்லாம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இது திருஷ்டியை நீக்கக்கூடிய பரிகாரம். அதனால இதற்கு எந்த நேரமும் நம்ம பார்க்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். இந்த தாந்திரிகம் செய்வதனால கண் திருஷ்டி போன்ற எந்த விதமான எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டில் இருந்தாலும் அவை அனைத்துமே உடனடியாக நீங்கும். பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும். வீட்டில் சுபகாரிய தடைகள் இருந்தால் அதுவும் விலகும். இதை தாண்டி சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலா இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு அசௌகரியத்தை அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு மாற்றி மாற்றி உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க கட்டாயமாக இந்த தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செய்யுங்க. இப்ப நம்ம பார்த்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் உடனடியாக நிவாரணம் கிடைக்கும். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரு எலுமிச்சம்பழம். புள்ளிகள், ஓட்டைகள் இல்லாத நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. பச்சை நிறத்தில் காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை இந்த தாந்திரிகத்திற்கு பயன்படுத்த கூடாதுங்க. மஞ்சள் நிறத்தில் கனிந்திருக்கக்கூடிய எலுமிச்சம்பழமாக பார்த்து எடுத்துக்கோங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேர் நீங்க கமெண்ட் பண்றீங்க, மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சம் கிடைக்க மாட்டேங்குது, ஓரளவிற்கு பச்சையாக அதாவது காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சம் தான் கிடைக்குதுன்னு சொல்றீங்க. கிடைக்காத பட்சத்துல தாராளமாக அதை நீங்க யூஸ் பண்ணலாம், தவறு கிடையாதுங்க. தாந்திரிகத்துல ராஜகனி, வசியக்கனி, தெய்வக்கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம். நிறைய அம்மன் கோவில்களில் இந்த எலுமிச்சம்பழத்தை வைப்பது வழக்கம். இதற்கு காரணம் அம்மன்னாலே அவங்க சக்தி வடிவம், அவங்க கிட்ட இருந்து ஆற்றல்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த சக்தியை தன்னிடம் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இந்த எலுமிச்சம்பழத்திற்கு உண்டு. அதனால தாங்க அம்மன் கிட்ட வச்ச எலுமிச்சம்பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். சரிங்க, இப்போ இந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டா நீங்க கட் பண்ணிக்கணும். சரிபாதியாக நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய விதைகளை நீங்க எடுக்கலாம் அல்லது அப்படியே கூட பயன்படுத்தலாம், தவறு கிடையாதுங்க. பொதுவாகவே தாந்திரிகத்திற்கு கல்லுப்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மெத்தடுக்கு கல்லுப்பு அல்லது தூளுப்புன்னு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இன்னைக்கு தாந்திரிகத்திற்கு நம்ம தூளுப்பை பயன்படுத்தி இருக்கோம். சரிபாதியா கட் பண்ணி வச்சிருக்க எலுமிச்சம்பழத்துல இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல உப்பு எடுத்து நல்லா தடவிடுங்க. அடுத்ததாக 10 முனை உடையாத கிராம்புகளை நீங்க எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தின் ஒரு பாதிக்கு 5 கிராம்புகள், இன்னொரு பாதிக்கு 5 கிராம்புகள்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த கிராம்புகளை இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல சொருகி வச்சிடுங்க. எலுமிச்சம்பழத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதே போல உப்பு மற்றும் கிராம்பிற்கும் எதிர்மறை ஆற்றல்களை விளக்கக்கூடிய சக்தி உண்டு. சோ இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்ப்பதை போல கரெக்டா நீங்க இந்த எலுமிச்சம்பழத்தை செஞ்சு வச்சுக்கணும். இப்ப வீட்டின் தலைவாசற்படியோட 2 கார்னர்லயும் இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இன்றைய இரவு முழுவதும் இந்த எலுமிச்சம்பழம் அப்படியே இருக்கட்டும். நாளைய தினம் அதாவது திங்கட்கிழமை காலையில நீங்க எழுந்ததும் அந்த எலுமிச்சம்பழங்களை வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போட்டுருங்க. வீட்டுக்குள்ள அதை நம்ம எடுத்துட்டு வரக்கூடாதுங்க. நாளைய தினம் சாயங்காலம் 6 மணிக்குள்ளாக அந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க டஸ்ட்பின்ல, குப்பை தொட்டியில தூக்கி போட்டுறணும். வீட்டுல இருக்கக்கூடிய யார் வேணாலும் அந்த எலுமிச்சம்பழங்களை குப்பை தொட்டியில போடலாம். மேக்சிமம் நீங்க காலை நேரத்திலேயே இந்த பழத்தை தூக்கி வெளியே போட்டுருங்க. பிறகு வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே நீங்க குளிக்கணும். தலைக்கு குளிக்க முடியறவங்க நீங்க குளிச்சிடுங்க. முடியாதவங்க குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.